நம்ம ஒரு செய்தியை ஆண்டுடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. புதிய ஏற்பாட்டில் முதல் ஒரு கூட்டு ஜெபம் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த போது விடுவிக்கவே முடியாத ஒரு மனிதனை ஆண்டவர் விடுவித்து அவனை ஆண்டவர் பயன்படுத்தி தேசத்துக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் மாற்றின ஒரு சரித்திர சம்பவம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க சத்தமா. சில பேர்லாம் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்களே, என்ன விஷயம்? இப்போ நான் கடந்த திங்கட்கிழமை வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். ஒரு பெரிய ஃபெடரேஷன் கன்வென்ஷனில் பேசிட்டு திங்கட்கிழமை ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு நேற்று ராத்திரி ஒரு நைட்டு தூங்கிட்டு எனக்கு காலையில் 4 மணிக்கு கிளம்பி நான் இங்கே ஒரு 10:30 போல் வந்து சேர்ந்தேன். இப்போ நான் தான் ரொம்ப டயர்டாக இருக்கணும், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகவே இருக்கிறீங்க. ஒரு வசனம் கேட்குறதுக்கு மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் வரணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டாலே உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். சத்தியத்தை அறிவீங்க, அதனால் உங்களை சத்தியம் என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சத்தியத்தை ஒரு மனிதன் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிஞ்சிட்டாலே அவனை ஆண்டு என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். இந்த ஊழியம் கூட ஒரு விடுதலை ஊழியமாக நடக்கிறதுனால தான் நான் இந்த காலையில் ஒரு விடுதலை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை உங்கள் நடுவில் நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தேவனுடைய வார்த்தை அறியாத புரியாத பல சத்தியங்களை ஆண்டவர் இந்த காலையில் நம்மளோட ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கு எல்லாருக்கும் மதியம் இங்கே சாப்பாடெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கிறாங்க. சாப்பாடு இருக்குதுங்கிறதுக்காக நான் அவனை 2 மணிக்கு கொண்டு போக மாட்டேன், ஷார்ப்பாக 1 மணிக்கு முடிச்சிடுவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. ஆனால் நீங்கள் பைபிள் வசனம் கேட்கணும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் வசனமே தெரியல, ஏதோ இப்படி வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாங்களே தவிர பைபிள் வசனம் தெரியல. நீங்கள் நல்லா கவனிக்கணும். வேதத்தை நீங்கள் அறியாமல் போயிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு பின்மாற்றமாகி மாறிவிடும். நல்லா கவனிக்கணும் ப்ளீஸ். வேதத்தை நீங்கள் சரியாக அறியாமல் போயிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய பின்மாற்றமாய் மாறிவிடும். பேய் துரத்தப்பட்டாலும் அடுத்த வசனம் கேட்கணும். மார்க் 5 அதிகாரத்தில் எடுக்கவே வேண்டாம். நான் பண்ண வேண்டிய பிரசங்கத்தெல்லாம் பண்ணி வசனத்தில் படித்தாச்சு, எதுவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம். பிசாசு துரத்தப்பட்டவன் இயேசுநாதருடைய பாதத்தில் உட்காந்து வசனம் கேட்டான்னு பைபிள் இருக்கு. பிசாசு போனாலும் வசனம் கேட்கணும். ஆமீன்னு சொல்லுங்க. வியாதி போனாலும் வசனம் கேட்கணும். தேவன் சரீரத்தில் என்னெல்லாம் சுகத்தை ஆண்டவர் தந்தாரோ அந்த சுகத்தை தந்தாலும் அதுக்கு பின்னாடி நான் தேவனுடைய வசனத்தில் கேட்கணும். ஒருவேளை நீங்கள் பல திருச்சபைக்கு போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் நமக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் நிச்சயம் ஆண்டவர் வைத்திருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் எவ்வளோ பாரங்களை கஷ்டங்களை சுமந்து கொண்டு நீங்கள் இந்த நாளில் வந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நிச்சயம் உங்களை சந்திக்கும். ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதும்போது எழுதுறாரு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை தேவனே மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார் என்று வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம். ஸோ கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு சோத்திரம்லாம் சொன்னீங்களா? வந்தாலும் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறாங்களே, யாரோ எவரோ யார் பெத்த பிள்ளையோன்னு உட்காந்துருக்கிறீங்களே, கையை பிடிச்சி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஆண்கள்லாம் கை பிடிச்சி சொல்லுங்க ஐயா, உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு ஆளை குறித்து கவலையே பட மாட்டோம். அது யாரோ எவரோ நினச்சி போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. பைபிளில் கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். சரி, நல்லா கவனிங்க. சரி, எல்லாரும் இந்த வேதாகமத்துக்கு வரலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் ஒரு விடுதலையின் புஸ்தகம். நீங்கள் அப்போஸ்தல புஸ்தகத்தை நீங்கள் படிக்காமல் போயிட்டா
எதெல்லாம் உங்களுக்கு தெரியாம போயிருக்கும் அப்படின்னா, சீசர்களுடைய பிந்தைய நிலைமை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புஸ்தகத்தில் அவர்கள் இயேசுவுக்காக எத்தனையோ காரியங்களை செய்தார்களே. ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி சீசர்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் பார்த்தீங்களா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம், உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த சீசர்கள் என்ன ஆனார்கள்? யூதாசை தவிர மற்ற 11 சீசர்கள் என்ன ஆனார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் முதலாவது படிக்க வேண்டிய புஸ்தகம் அப்போஸ்தலரின் புஸ்தகம். ரெண்டாவது, ஏன் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம படிக்கணும்னு கேட்டா, முதல் எப்படி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது, அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? திருச்சபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாரம்பரியத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய மகிமையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் எல்லார் மேலும் ஊற்றினார் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு திருச்சபை பரிசுத்தாவின் நிறைவினால, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிறையப்பட்டு கட்டப்பட்டது. அப்ப சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிய வேண்டும் என்றால், நாம் இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டும். 3, சீசர்களை கர்த்தர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்பதை நமக்கு தெரிய வேண்டும் என்றால், இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டும். தேவன் அவர்களை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினார், பயந்து கொண்ட பேதுருவை எப்படி பயன்படுத்தினார், அவர்கள் என்னெல்லாம் ஆண்டவருக்காக செய்தார்கள், எப்படியெல்லாம் தேவனுக்காக மகிமையான காரியங்களை செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த அப்போஸ்தலரின் புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டும். தேவனுடைய கிரியைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கிரியைகள், நீங்க நல்ல பைபிளை படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலத்துல சப்பானிகள், மரித்தவர்கள், இன்னும் சூம்பின உருப்புடையவர்கள், இன்னும் பலவிதமான அங்கவீனம் உள்ளவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் தேவனுடைய கிரியைகள் மூலமாக ஆண்டவர் அவர்களை சுகமாக்கினார். அதுல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பிலிப்புவின் பிரசங்கத்தினால அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே அநேக சப்பானிகள் சுகமாக்கப்பட்டார்கள் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இப்படிப்பட்ட தேவனுடைய மேன்மையான காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டியது ஒரு அப்போஸ்தலரின் புஸ்தகம். பரவாயில்ல, கொஞ்சம் பேர் அல்லேலூயா சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்பப்போ ஒரு அல்லேலூயா ஆமென்லாம் சொல்லணும். என்ன, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்க. ஆமென். இந்த அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் இந்த 12ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். நல்ல கவனிங்க, மிக மிக முக்கியமான ஒரு. ஏன் இது மிக முக்கியமான அதிகாரம் அப்படின்னு கேட்டா, 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் இந்த 12ஆம் அதிகாரமே என்ன எழுதப்பட்டிருக்குது? ஒருவன் கொல்லப்படுகிறான், ஒருவன் காப்பாற்றப்படுகிறான், காப்பாற்றப்பட்ட ஒருவனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், இதற்கு விரோதமாக எழும்பின ஏரோதுவை தேவன் அடித்துக் கொள்கிறார். இதுதான் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்ம இப்படிதான் அதை படிச்சுட்டு போவோம். ஆனா இதை ஆழ்ந்து கொஞ்சம் படித்தால் நமக்கு தேவையான பல சத்தியங்களை ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களை நாம் வைத்து ஒரு தலைப்பை நாம் இவைகளுக்கு வைத்து நம்ம இதற்கு கீழே சில சத்தியங்களை வேக வேகமாய் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ பிள்ளைகளின் ஜெபமும் தேவனுடைய தலையீடும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, தேவ பிள்ளைகளின் ஜெபமும் தேவனுடைய தலையீடும். ஒரு தேவ பிள்ளை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா கர்த்தர் அவங்க வாழ்க்கையில தலையிடாமல் போக மாட்டார். நிச்சயம் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் தலையிடுவார். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில தலையிடுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? தலையிடுவார். தேவனுடைய தலையீடு உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றி போடும். இதுவரைக்கும் தேவன் உங்களுக்கு காணாதவர் போல் இருந்தால் இந்த நல்ல பகல் வேளையில, இந்த 2வது வருஷத்தின் ஊழியத்தின் நினைவு நாளில் ஆண்டவர் என் குடும்பத்தில், என் ஊழியத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தெய்வீக தலையீடு உண்டாவதாக. ஆண்டவரே, ஒரு தெய்வீக தலையீடு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே தலையிடாது இருக்கிற பல விஷயங்களை ஆண்டவர் இந்த நல்ல பகல் வேளையில ஒரு தெய்வீக தலையீட்டினால தேவன் நம்மளை நிரப்புவாராக இயேசுவின் நாமத்தினால. ஜெபம் பண்ணா ஆண்டவர் நிச்சயம் தலையிடுவார். ஒரு விஷயத்தில் ஒரு மனுஷர்கள் தலையிடும் போதும் தேவனே தலையிடும் போது நடக்கிற ஏராளமான வித்தியாசங்கள் இந்த பைபிள்ல இருக்குது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஒரு பிரயோஜனமான ஒரு சத்தியத்தை நம்ம கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்க. நான் சொல்றதை நீங்க நல்லா மெதுவா கேளுங்க.
ஒரு விஷயத்தில் ஒரு மனுஷன் தலையிட்ட கேஸ் ஆகும், ஒரு விஷயத்தில் தேவன் தலையிட்ட க்ளோஸ் ஆகும். ஆண்டவரே, பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியல ஆண்டவரே, ஏசப்பா எங்களை காப்பாத்துங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு விஷயத்தில் ஒரு தேவன் தலையிட்டா, சாரி, ஒரு விஷயத்தில் ஒரு மனுஷன் தலையிட்டா கேஸ் ஆகும், ஒரு விஷயத்தில் தேவன் தலையிட்டா க்ளோஸ் ஆகும். இப்பதான் புரியுது. இயேசு ரத்தம் செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்காம. ஆண்டவரே, நீங்க தலையிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கப்பா. சில மனித தொந்தரவுகளை க்ளோஸ் பண்ணுங்கப்பா. இல்லை தேவையில்லாத விஷயங்களை க்ளோஸ் பண்ணுங்கப்பா. ஆமென். இந்த 2வது ஆண்டு விழாவில் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அடையாளமான அற்புதத்தை ஆண்டவர் எங்களுக்கு செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் எங்களுக்கு தொடர்ந்து வருகிற பல போராட்டங்களை கர்த்தர் தலையிட்டு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்யுங்கப்பா. அதுதான் நம்முடைய ஜெபமா இன்னைக்கு மாறணும். ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில தலையிடணும். ஆண்டவரே, விசுவாசிக்கிறீங்களா அம்மா? மறைந்திருக்கிற வியாதி பகுதியில் ஒரு தெய்வீக தலையீடு நிச்சயம் உண்டாகும். செயல்பட முடியாது இருக்கிற பல விஷயத்தில் தெய்வீக தலையீடு நிச்சயம் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த பகல் வேளையிலே இதுவரைக்கும் தடையாயிருந்த பல விஷயத்தில் என் தேவனாகி கர்த்தர் தலையிட்டு ஆண்டவரதை ஆளுக வைப்பார். அந்த திருமண விஷயத்தில், அந்த சொத்து விஷயத்தில், அந்த போராட்டத்தில், அந்த சில போராட்ட விஷயத்தில் ஒரு தெய்வீக தலையீடு இந்த பகல் வேளையில் இந்த கூடாரத்தில் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதெல்லாம் தலையிட முடியாதபடி இருக்குதோ அந்த விஷயத்தில் எல்லாம் ஒரு தெய்வீக தலையீடு வரட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெபத்தோடு நம்ம கவனிக்கிறோம். இந்த ஆராதனை, இந்த செய்தி முடிந்து 12:55 இந்த செய்தி முடியும். 5 நிமிஷம் நல்ல ஆவியில் நிரம்பி நம்மை மறந்து ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்கும் போது உங்கள் ஏரியாக்களில், பல ஏரியாக்களில் ஒரு தெய்வீக தலையீடு இயேசுவின் நாமத்தில் வந்து சேரும். ரொம்ப கவலையோடு, விரக்தியோடு, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சுமந்து கொண்டு வெக்ஸாய் நீங்கள் வந்திருந்தா இந்த கூட்டத்தில், இந்த தேவனுடைய செய்திக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சில புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். கிரகிக்க முடியாத அற்புதமான மகா பெரிய காரியத்தை என் தேவனால செய்து முடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்கிற பல விஷயத்திலெல்லாம் ஆண்டவர் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஒரு ஆமேன் சொல்வீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நல்லா கவனிங்க. நம்ம இந்த 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 11 வசனத்தை 2 பகுதியாக பிரிக்க போகிறோம். ரைட்டா? கவனிங்க. கொஞ்சம் நல்லா வசனம் கேட்டுட்டு போகணும். நீங்கள் இன்றைக்கி இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு யாரையாவது உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சிங்கன்னா, ஒரு கூட்டத்துக்கு போனேன், அங்கே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் சோறு போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு கூட்டத்துக்கு போனேன், அங்கே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், ஒரு கூட்டத்துக்கு போனேன், ஒரு செய்தி கேட்டேன், இப்படி ஒரு செய்தி கேட்டேன்னு சொல்லி பாருங்க. அந்த செய்தி அவங்கள நிச்சயம் தொடும். ஆமென் சொல்லுங்க. நம்ம தான் சொல்ல மாட்டோமே, நம்ம சொல்லவே மாட்டோமே. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுனே போயிடுவோமே. நல்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்டால் இருதயம் சுத்தமாகும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? இருதயத்தை சுத்தமாக்கும் சக்தி இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அதனால தான் வசனத்தை ஆண்டு சொன்னார், நீங்கள் கேட்கிற உபதேசத்தினாலே சுத்தமாகிறீர்கள். அப்போ நீங்கள் கேட்குற வசனம் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் சுத்தமாக்கும் மகா பெரிய வல்லமை கொண்டது தான் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆமென். நல்லா உற்சாகமாக கேட்குறீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா. இப்படி 1 மணி வரைக்கும் என் உசுரை நீங்கள் காப்பாற்றிடுறேன். என்ன ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. முதலாவது பேதுருவை குறித்து கொஞ்சம் கவனிப்போம். என்னுடைய செய்தியை முதல்ல சொல்கிறேன். பேதுருவை குறித்து ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். 2வது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய தலையீடு வந்தால் என்ன நடக்குங்கிற 5 அற்புதங்களை நான் உங்களுக்கு சொல்லி வேகமாக உங்களுக்கு பிரசங்கித்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மெதுவாக நம்ம கவனிக்கலாம், பொறுமையாக நம்ம கவனிக்கலாம். காரணம், சில வசனங்களை நம்ம பொறுமையாக கவனிச்சாதான் அதனுடைய ஆழ்த்துவம் நமக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு
வாஞ்சையோட விருப்பத்தோட வந்த ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோட அவங்க ஆண்டவர் அவங்களோட பேசுகிற ஒரு பெரிய விருப்பத்தோடு அவங்க இருப்பாங்க. சில பேர்லாம் யாராவது இந்த பஸ் ஏறும்போது வீட்டில் சும்மா இருப்பாங்களா, அவங்களோட சேர்ந்து பஸ் ஏறி வந்துடும். அங்கே போய் சும்மா அப்படி உட்காந்துட்டு அது பிறகு கொட்டாய் விட்டுருக்கோம். ஒரு 2.5 மணி நேரம் கூட்டத்தில் 3 தடவை 5 தடவை எந்திரிச்சிக்கிட்டே இருக்கும். சில பேர் சர்ச்சில் நேஷ்னல் பர்மிட் மாதிரி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுகளை விடுங்க. சிலர்லாம் அப்படி இல்லை, அவங்கள ரொம்ப அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் உட்காந்து அந்த ஜெபத்தோட ஆண்டவர் என்னோட என்ன பேசட்டும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்கள கர்த்தர் வெறுமே அனுப்பவே மாட்டார். ஏதாவது ஒரு பகுதியில் ஆண்டவர் அவங்கள தொட்டு அவங்கள நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, பேதுருவை குறித்து 3 விஷயங்கள். 1, அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க. 6ஆம் வசனத்தை. அதுதான் பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து. இந்த 6ஆம் வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த முதல் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தார்கள். நல்லா கவனிங்க. 2ஆம் வசனம், 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. இப்ப சேர்ந்து ஊழியம் செய்யும்போது ஒருவன் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுகிறான், ஒருவன் காப்பாற்றப்படுகிறான். யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்ட செய்தி பேதுருவின் இருதயத்திற்குள் இருக்கிறது. இப்ப சிறைச்சாலைக்குள்ள போயிருக்கார். நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே ஒருவன் செத்து போன செய்தி மனசுக்குள்ள இருக்குது. இப்ப நானும் சாகத்தான் போகிறேங்கிறதோட உள்ள ஒருத்தன் இருக்கிறான். நாளைக்கு நான் சாக போறேன், ஏற்கனவே ஒருத்தர் செத்துட்டான். நாளைக்கு நான் சாக போறேன், ஏற்கனவே ஒருத்தர் செத்துட்டான். இப்படிங்கும் போது ஒருத்தன் உள்ள இருக்கிறான். நாளைக்கு சாவுன்னு தெரிஞ்சும் ஒருத்தன் எப்படி தூங்குறான் பார்த்தீங்களா? பைபிளை படிச்சிங்களா? 2 பேர் காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. 2 சங்கிலிகள் போட்டிருக்கு. ஆனா ஒருத்தன் இவ்வளவு அழகா தூங்குறான் பார்த்தீங்களா? சில பேர் கேட்பாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை பாஸ்டர், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. இன்றும் நிறைய பேர் தூக்க மாத்திரை போட்டுதான் ராத்திரி தூங்குறாங்க. தூக்கம் இல்லை. காரணம் சமாதான கேடுகள், காரணம் தேவையில்லாத எண்ணங்கள். இன்னும் ராத்திரி தூங்காம என்னைக்கோ ஏதோ ஒன்று நடந்தத இன்னும் மனசுல போட்டு 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 குழப்பி அப்படியே ஒரு குரூப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் அவங்க வாழ்க்கையில் ஏதோ சமாதானம் இழந்துட்டாங்க. இங்க ஒரு மனுஷனை பார்த்தீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நாளைக்கு செத்து போயிருவீங்கன்னு தெரிஞ்சா இன்னைக்கு தூக்கம் வருமா? சத்தியமா வராது. நிச்சயமா வராது. நாளைக்கு நீங்க சாவ போறீங்கன்னு தெரியுது, இன்னைக்கு ராத்திரி உட்காந்து சாப்பிட்டுட்டா இருப்பீங்க. எவ்வளோ பயம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஐயோ என் ஜீவன் போகுதேங்கிற. இவனை பார்த்தீங்களா? நாளைக்கு சாவுதான், ஆனால் அதை குறித்து எந்த கவலையும் படாம என்ன ஒருத்தன் உறங்குறான் 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 உறங்குறான். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. பிரச்சனைக்கு நடுவில் வாழ முடியுமா பாஸ்டர்? பிரச்சனைக்கு நடுவில் நிம்மதியா இருக்க முடியுமா? ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பகல் ஆண்டு சொல்றாரு, எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் தவறான முடிவை தேடாத, ஆண்டவருக்காக வாழு, உன்னை கர்த்தர் வாழ வைப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் சோர்ந்து போகாத, எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் யாரோ ஒருத்தரை தேடி போகாத, எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் தேவனுக்காக வாழ. சாக முடியுமா? சாவ தேடி போக முடியுமா? ஒருத்தர் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் தூங்குறான் பாருயா. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னத்துக்காக பேதுரு தூங்கி இருப்பாரு? அவர் தூங்க வச்சது என்ன? தூங்கி இருப்பார் பாஸ்டர், அத்தோட விடுங்க பாஸ்டர். ஏன் தூங்கி இருப்பாரு? எதனால தூங்கி இருப்பார்? பேதுருவே, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலையும் நீ தூங்குவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலையும் தேவனை பின்பற்றுவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியிலையும் கர்த்தரை பின்பற்றி போவதற்கு என்ன காரணம்? அப்படி கேட்டா பேதுருவை தூங்குறதுக்கு 2 காரணங்களை சொல்லுவார். இந்த உலகத்துல
தேவன் நமக்கு 3 சொத்துக்களை வச்சுட்டு போயிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொத்தெல்லாம்? இந்த பைபிள் ஒரு சொத்து. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பைபிள் ஒரு சொத்து. சொத்துன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது மத புஸ்தகம் அல்ல, கல்யாணத்துக்காக படிக்கிற புஸ்தகம் அல்ல, செத்து போன அடக்கம் பண்றதுக்கு வாசிக்கிற புஸ்தகம் அல்ல. இது ஒரு மனிதனுக்கு தேவன் தந்திருக்கிற மகா பெரிய சொத்து. பாருங்க, நம்ம தான் பைபிள் படிக்க மாட்டோம், ரொம்ப ரொம்ப படிச்சு தெளிச்சிட்டோம். இந்த ஜீனியாலஜின்னு இருக்கு பார்த்தீங்களா, மத்திய 1ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், ஏவன் எவனை பெற்றான், நமக்கு நம்ம நேராக போய் 18ஆம் வசனத்துக்கு போயிடுவான். அதை கேரளாக்காரர் ஒருத்தர், ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், அந்த 17 வசனங்களை விட்டு படித்து இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இயேசு உங்களுக்கு சுகமாக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லை. யாராவது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா? இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லை. பிறகு எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டீங்க? அவர் சொன்னாங்க, எனக்கு அந்த 1 முதல் 17 வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 42 தலைமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஞாபகம் வைத்து 42 தலைமுறை எழுத முடியாது, ஒரு தேவன் தான் 42 தலைமுறை எழுத முடியும்னு. இது மத புஸ்தகம் அல்ல, தேவனுடைய புஸ்தகம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதன் இதை எழுதிவிடவே முடியாது. இது மனிதன் எழுதிவிடவே முடியாது, இது தேவன் தான் எழுதுவார்னு. ஆகவே இது ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல, இது தேவனால் எழுதப்பட்ட புஸ்தகம் என்று இயேசுவை இவர் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். இதை நம்ம கையில் வச்சிருக்க ஒரு பெரிய சொத்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொத்து. பேய் வராம பக்கத்தில் வச்சு படுக்கிற புஸ்தகம் கிடையாது. இது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய சொத்து. ரெண்டாவது, இந்த உலகத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய சொத்து என்ன? பரிசுத்த ஆவியானவர். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, பல காரியத்தை குறித்து ஆண்டு உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். தேவன் நமக்கு தந்திருக்கிற இரண்டாவது மகா பெரிய சொத்து பரிசுத்த ஆவியானவர். மூணாவது, தேவன் நமக்கு தந்திருக்கிற மகா பெரிய சொத்து தேவனுடைய சமாதானம். இப்ப கேளுங்க, பேதுருவே, நீ சிறைச்சாலையில் இவ்வளவு பயத்துக்கு நடுவிலையும் இவ்வளவு நேரம் தூங்குவதற்கு என்ன காரணம்? அவர் அழகா ஒரு பதில் சொல்வாரு, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் எனக்கு தந்தது ஒரு தெய்வீக சமாதானம். பக்கத்தால் உள்ள ஒரு ஆளை கைப்பிடிச்சு கேளுங்க, சமாதானமா இருக்கீங்களா? இல்ல சமாதானமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? அம்மா, 916 கேடிஎம் தங்கத்தை விட, லப்பர் தோட்டத்தை விட, ஏக்கர் பூமியை விட, உங்க வீடு மாளிகை விட, உங்க பிள்ளைக்கு ஏகப்பட்ட நகையை போட்டு கட்டி கொடுக்கிறத விட ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது தேவ சமாதானம். அது எங்க இருக்கும்? பவுல் எழுதுறாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. தேவ சமாதானம் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சபைக்கு, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒன்று. பேதுருவே, நீ தூங்குவதற்கு என்ன காரணம்? எனக்கு ஆண்டவர் ஒரு தேவ சமாதானத்தை தந்தார். சிலர் எவ்வளவு பிரச்சனையிலையும் சமாதானமா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு போராட்டத்திலையும் அவர்கள் சமாதானமா வாழ்வாங்க, பார்த்தீங்களா? காரணம் என்ன? தேவன் அவங்களுக்கு தந்திருக்கிற ஒரு தெய்வீக சமாதானம். நீங்க இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்கணும், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒன்று தான் உங்கள் சமூகத்தில் வந்து எதிர்பார்க்குறோம், அது தேவன் தருகிற அந்த தெய்வீக சமாதானமாக எங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிருங்க ஆண்டவர். இந்த 2வது வருஷத்துக்கு கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல சமாதான கேடுகள் இருக்குதோ, தேவன் அதையெல்லாம் மாற்றி எல்லா பகுதியிலையும் ஆண்டவர் ஒரு தேவ சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தந்து விடுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவ சமாதானம் எவ்வளவு நெருக்கடியிலையும், எவ்வளவு கஷ்டத்திலையும், எவ்வளவு போராட்டத்திலையும் தேவனுக்காக வாழ வைக்கும் அற்புதமான சக்தி கொண்டது. இங்கே கூடி வந்திருக்கிற சிறியவர்கள், பெரியவர்கள், வயதான தாய் தகப்பனார் எல்லாருடைய வீட்டிலையும்
இன்னைக்கு நான் ஜெபத்தோடு பிரசங்கிக்கிறேன். எல்லாரோட வீட்லையும் ஒரு தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இந்த காலை வேளையில அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே, ஒரு தெய்வீக சமாதானம் எங்கள் குடும்பத்தில் வரட்டும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வரட்டும். சமாதானத்துக்கு எடுக்கிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அப்ப ஒரு தெய்வீக சமாதானம். ரெண்டாவது பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம ரெண்டாவது பார்த்தா பேதுருவை பார்த்து கேட்கலாம், பேதுருவே நீ தூங்குவதற்கு என்ன காரணம்? அவர் கேட்டீங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்தில் யோவான் கடைசி அதிகாரத்தில் பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் யோவானுக்கும் 3 பேருக்கு ஒரு உரையாடலை நீங்க பார்க்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் படிங்க, படிக்காதீங்க, நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கு. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு, யோவான், இயேசு 3 பேரும் உரையாடி கொண்டிருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்வார், என்ன நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே. என்ன நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக சொல்லிட்டு சொல்லுவாரு, ஒரு காலத்தில் உனக்கு வயசாகும், உன் அறையை ஒருத்தன் கட்டிவிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி உன் மேலே என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். சிறைச்சாலையில் படுத்துக்கொண்டு ஒருவன் இப்படி யோசிக்கிறான், என் மீது சபையை கட்டுவேன்னு சொன்னாரே, எனக்கு வயசாகுன்னு சொன்னாரே, நான் ஊழியம் செய்வேன்னு சொன்னாரே, ஆக என் மீது ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால இந்த மரணம் என்னை சேதப்படுத்தவே படுத்தாது. ஒரு தேவனுடைய பிள்ளையின் மீது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தா எந்த சிறைச்சாலையின் மரணங்களும் அவனை சேதப்படுத்தவே படுத்தாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளையின் மீது தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்தா, ஆமென். ஒரு சாராளின் கற்பத்தின் மீது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அபிமெலேக் என்கிற ராஜா தவறா கற்பழிக்க நினைச்சான், ஆனா அதை கற்பழிக்கவே முடியல. ஆண்டவர் சொன்னாரு, அவனை தொட்ட நீ செத்த. ஏன்னா அவன் வயிற்றுக்குள்ள வளர்றது ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஒரு சபையின் மீது, ஒரு ஊழியத்தின் மீது, உங்கள் மீது தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள கர்த்தர். வாக்குத்தத்தம் இருந்ததுனால பேதுரு அந்த சிறைச்சாலையில் அழகா தூங்குறான். எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால இந்த சிறை கதவுகள் ஒன்றும் என்னை செய்துவிட முடியாது. இந்த ஏரோதின் சிறை சேதம் என்னை எதுவும் செய்துவிட முடியாது. ஒருவேளை அவன் யாக்கோபை கொண்டிருக்கலாம், என்ன கொள்ள முடியாது. காரணம், என் மேல கர்த்தருடைய மகா பெரிய வாக்குத்தத்தம் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த மதிய வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால உங்களை ஒருவரால் ஒன்றும் செய்துவிட முடியாது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழியத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்றும் செய்துவிட, அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுகிற இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவரனை அழகாய் வாழ வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல கேட்கிறேன், ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். தேவனுடைய நாம வாழ்த்து. ரெண்டாவது பாருங்க, அந்த பேதுருவின் வாழ்க்கையில் நம்ம ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா 8ஆம் வசனத்தை பாசிங்க. அதுதான், தூதன் அவனை நோக்கி அந்தபடி அவன் செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி படிங்க, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். நம்ம எல்லாம் போதும் சிஸ்டர், தேங்க்யூ. நம்ம இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நீங்கள் நல்லா மெதுவாக படிச்சிங்கன்னா 8ஆம் வசனம் இல்லையா? தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி. 2 பாதரட்சினா செருப்பு, உன் செருப்பை போட்டுக்கா. 3 வஸ்திரத்தை போத்துக்கா. அவன் பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க,
அந்தப்படி. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை, அந்தப்படி. என்ன அற்புதமான ஒரு தேவ மனுஷன் பார்த்தீங்களா? இந்த பரிசுத்தாவியை பெறதுக்கு முன்னாடி முந்தி முந்தி பேசி கொண்டிருந்த ஒரு பேதுரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனை பார்க்குறீங்களா? அறையை கட்டிக்கிறேன், பாதரட்சியை தொடுத்துக்கிறேன், வஸ்திரத்தை போட்டுக்கிறேன், ஏன் பின்னாடி வா, வந்துடுறேன். வாழ்க்கையில் யார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு கேட்டா கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யார் ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? கீழ்ப்படுகிற. எதுக்கு நீங்க கீழ்ப்படியணும்? சத்தியத்துக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. மூழ்கி யாராவது ஞானசானம் எடுக்காம இருந்தா தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுத்து தேவனுக்காக வாழணும். ஒரு விடுதலைக்காக மட்டும் இயேசுவை தேடக்கூடாது. என் ஜீவியத்திற்காக ஆண்டவரை தேடணும். ஆவிக்குரிய சத்தியத்தை ஒன்றும் புறந்தள்ளக்கூடாது. ஆவிக்குரிய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து தண்ணியில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானசானம் எடுத்துக்கிட்டாதான் இந்த உலகத்தின் பாவத்துக்கு அசுத்தத்துக்கு நான் மறித்து ஆண்டவருக்காக வாழ முடியும். ஆக எனக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்க, சின்ன சின்ன விஷயம்தான், அற்பத்தனமாய் தோன்றுகிற சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் ஒரு தேவ மனுஷன் பாருங்க அப்படியே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படியாத ஒரு கணவர் வீட்டுக்கு எவ்வளோ சுலுக்கா இருப்பார். கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை வீட்டுக்கு எவ்வளோ தலைவலியாக இருக்கும். கீழ்ப்படியாத ஒரு மனைவி முழு குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் ஒரு கீழ்ப்படுகிறவனை நம்பி எதையும் ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கீழ்ப்படுதல் தேவைப்படுது. சொல்றது கூட கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே, ஒரு அம்மா என்னை முறைச்சிட்டே இருக்கு, ஆண்டவரே நீங்களே பார்த்துக்காங்கப்பா. கீழ்ப்படிதல் தேவைப்படுதே. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. சிஸ்டர் அண்ட் பிரதர், நமக்கு தேவை பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் இல்ல, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபைகளை அளிக்கிறார். எவன் ஒருவன் பெருமைக்காரனா இருக்கிறானோ அவனுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கவே இருக்காது. நல்லா ஆராதிப்பாங்க, பாயெல்லாம் கிழிச்சிருவாங்க, கையெல்லாம் ரத்தம் வர மாதிரி தட்டுவாங்க, கீழ்ப்படிதல் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? கூட்டம் முடியும் போது யாரோ ஒரு செருப்பு போட்டு போயிடுவாங்க. சரி, அது இன்னொருத்த செருப்புன்னு தெரிஞ்சுமே கொண்டு வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? மா ஏசுநாதர் யார் தெரியுமா? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர். சத்தியம் புரியுதா? மரண பரியந்தம். அழகா பவுல் பிலிப்பியர் எழுதுவாரு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். சிலுவையின் மரண பரியந்தம். கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைங்க உட்கார்ந்துருந்தா இன்று முதல் உனக்கு ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி உனக்கு தேவை. குடும்பம் பணத்தினால் கட்டப்படாது, கீழ்ப்படிதலினால் கட்டப்படும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஊழியம் கிருபை வரங்களால் மட்டும் கட்டப்படாது, ஒரு ஊழியம் தேவனுக்கு தந்திருக்கிற கீழ்ப்படிதலினாலும் கட்டப்படும். கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனை எந்த சிறைச்சாலையும் தேவன் அவனுக்காக திறப்பார். இப்படி சொல்லட்டுமா? எந்த சிறைச்சாலையும் அவனை கட்டி வைத்திருக்க முடியவே. பேதுருவே எந்திரிக்கிறே, வா வந்துடுறேன், சரி போட்டுக்க பின்னாடி வந்துடுறேன் ஆண்டவரே. ஒரு சுகத்துக்காக அற்புதத்துக்காக நீங்க வரலாம். உங்களுக்கு அப்படி ஊழியங்களும் செய்யறாங்க, ஊழியக்காரங்க செய்யணும். தேசத்தில் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும். ஆண்டவரே சொன்னாரு, சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் தான் நான் அனுப்பப்பட்டேன்னு சொன்னாரு. விடுதலையாக்கணும். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட பிறகு நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை அறியணும், கூட்டங்களுக்கு வரணும், ஜெபங்களை பண்ணணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நான் சொல்றது எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல கையை பிடிங்க, பிறகு உங்களுக்கு அப்போதான் நான் சாப்பாடு கொடுப்பேன். கிடைக்கல எல்லாம் அவங்கள பாருங்க, அவங்கள பார்த்தீங்களா? பிடிங்க ஆண்டவரே. முன்னாடியே ஒரு அம்மா பிடிக்காம ஸ்ட்ரைக் பண்ணுது ஆண்டவர். கொரோனா பயத்தில் உட்காந்துருக்கு போல தெரியுது. சொல்லுங்க. ஓசி ஜெபத்தில் வாழாத, ஓ ஜெபத்தில் வாழு. எப்படி? என்ன ஜெபத்தில் வாழக்கூடாது?
அவர் ஜெபம் பண்ணுவார், இவர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் நீ எப்போ ஜெபம் பண்ணுவ? ஒரு பிள்ளைகளை பெற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. நானும் 2 பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிறேன். ஒரு பிள்ளை 6 மாதத்தில் ஒரு வளர்ச்சி ஆகணும், 1 வருஷத்தில் ஒரு வளர்ச்சி ஆகணும், 2 வருஷத்தில் ஒரு வளர்ச்சி ஆகணும், 3 வருஷத்தில் ஒரு வளர்ச்சி ஆகணும். ஆமாவா இல்லையா? ஆமாம். 4 வருஷத்தில் ஒரு வளர்ச்சி ஆகணும். ஆமாவா இல்லையா? 5 வருஷத்துக்கு ஒரு வளர்ச்சி ஆகணும். ஆமாவா இல்லையா? ஆமாம். 6 வருஷத்தில் ஒரு வளர்ச்சி ஆகணும். 5 வயசில் பள்ளிக்கூடம் போயிடணும். ஆமாவா இல்லையா? நமக்கே நம்ம பிள்ளை 3 மாதமாக இருந்து 6 மாதம் ஆகி 1 வருஷம் ஆகி 2 வருஷம் ஆகி இந்த பிள்ளை வளரணும்னு நம்ம நினைக்கிறது போனே நம்மளையும் ஆண்டவர் நினைப்பார்ல, இது வளரணும்னு நினைப்பார்ல. இது வளராமல் ஒரே இடத்துல 38 வருஷமாக ஒருத்தன் உக்காந்துருந்தான் பார்த்தீங்களா? என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாராவது ஒருவன், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் ஆண்டவரே விசுவாசிக்கிறியான்னு கேட்பாரு. இவனை மட்டும் விரும்புறியான்னு கேட்பாரு. பார்த்துருக்கீங்களா? மற்றவனுக்கெல்லாம் விசுவாசம் இருக்குது, இவன் விரும்பவே மாட்டேங்கிறான். அவன் சொல்கிற காரணம் என்ன? என்னை கொண்டு போய் யாராவது. நான் என்ன கேட்குறேன், 38 வருஷம்னா வருஷத்துக்கு ஒரு ஸ்டெப் வச்சுருந்தா கூட போய் விழுந்துருக்கலாம்ல அவனே. சார் புரியுதா சார் சத்தியம்? மா புரியுதாம்மா? முக்காடெல்லாம் நல்லா போடுறீங்க, புரியுதாம்மா? வருஷத்துக்கு ஒரு ஸ்டெப்பு, வருஷத்துக்கு ஒரு அடி. எந்த வருஷமும் ஒரு பிள்ளை எங்ககிட்ட சொன்னிச்சு, ஒரு மாடை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் வீட்டுக்காரர் அப்படி சொல்லுது. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ஒரு மாடு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏம்மா? நகரவே மாட்டுக்கிறான் பாஸ்டர். எங்கே நகர மாட்டுக்கிறான்? சர்ச்சுக்கு நகர மாட்டுக்கிறான். 8 மணிக்கு ஆராதனை, படுத்தே கிடக்கிறான், பேப்பர் படிக்கிறான், செல்ல நோண்டுறான், நகரவே மாட்டுக்கிறான். ஒரு மாடை நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னதை அப்படியே சொல்கிறேன். நீங்கள் என்ன முறைச்சாலும் ஒன்றும் ஆகாத, சொன்னதை சொல்லிட்டு. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன விஷயத்தை கூட கீழ்படுகிறதில்ல, வளர்ச்சியே இல்லை. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு தெரியல. முன்னாடி குரூப்பெல்லாம் கை பயங்கரமாக தட்டுனீங்க, இப்போ அமைதியாக இருக்கீங்க. சரி, கவனிக்கிறீங்க போல தெரியுது. வளர்ச்சி இருக்கா சிஸ்டர்? ஆண்டவருக்குள்ள வளர்றீங்களா சிஸ்டர்? தேவனுக்குள்ள வளர்ச்சி இருக்கா? 10ஆம் வசனம் சொல்லும், தான் ஒரு 9வது வசனம் சொல்லும், தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இருக்குதா பைபிள்ல? இருக்குதா சிஸ்டர்? அந்த வார்த்தையை உங்களுக்கு யாருக்காவது கோடு போடுற பழக்கம் இருந்தால் கோடு போடணுமா? எப்படி தெரியுமா? தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். சாதாரணமான வார்த்தையில் எல்லாரும் என்னைய பாருங்க. 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியாத ஒரு பேதுரு, கெத்செமனே தோட்டத்தில் தூங்கி வழிந்த ஒரு பேதுரு, இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிட்டாரு? அவர் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளர்ந்து 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 இப்போ ஒரு தரிசனம் காண்கிற அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டார் பார்த்தீங்களா? ஆமீன் சொல்லுங்க அம்மா. இன்னைக்கு என்ன ஒரு ஒரு குரோத் பார்த்தீங்களா? இந்துக்களாக இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து வேதாகமத்தை படித்து ஆண்டவருக்குள்ள வளர்த்து கொண்டு என்ன ஸ்பீடாக வளர்றாங்க. காலாகாலமாக கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். என்ன வளர்ந்துருக்கீன்னு கேளுங்க. இன்னும் என்ன பாட்டிலுக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர்னு கேட்குது. என்ன பாட்டில்? தண்ணி பாட்டில். என்ன பாட்டில்? நிறைய தேங்காய் நம்மளை வச்சு தான் ஓடிட்டு இருக்கு. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. நான் என்ன பாட்டில் தண்ணி பாட்டில் ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. அது புது ஜனங்களுக்கு, தேவனை அறியாதவங்களுக்கு. 10 வருஷம் 5 வருஷம் ஆண்டுக்குள்ள வளர்றோம்னா என்ன பாட்டில்? என்ன பாட்டில்? தண்ணி பாட்டில்.
என்ன பாட்டில்? தண்ணி பாட்டில். அன்றைக்கி இந்த ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன். ஃபுல் பீட்டு 45 அடி நீளம், சர்ச்சு ஒரு 85 அடி நீளம். 85 நீளத்துலேயும் வேண்டா மெரண்டா பவண்டா லிம்கா எல்லா பாட்டிலையும் தண்ணி நிரப்பி ஃபுல் பீட்டில் வச்சுருக்குறாங்க எல்லாம். இப்போ நான் கூட்டம் பிரசவம் பண்ணி முடிச்சுட்டு இந்த 50 பாட்டிலுக்கு நான் ஜெபம் பண்ணணும். கரெக்டாக பிரசங்கம் முடிஞ்சு என்னாத்துமா சொல்லும் போது இந்த பாட்டில் வச்ச எல்லாரும் தூக்கிட்டு போயிடுச்சிங்க. இப்போ எல்லாம் லைனாக நிற்கிதுங்க, லைன் ஆஃப் AK-47 மாதிரி நிற்கிதுங்க, எல்லாம் பாட்டில் வச்சுக்கிட்டு தண்ணி வச்சுக்கிட்டு. நான் சொன்னேன், இதில் யாரெல்லாம் புதுசாக வந்துருக்குறீங்க அவங்க மட்டும் இந்த பக்கம் வாங்க. பல வருஷமாக சபைக்கு வரவங்க தண்ணி பாட்டில் அப்படியே கொண்டு போய் நீங்களே குடிச்சுக்காங்க துரத்தி விட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. வளரலையே வளரலையே. உங்கள் குடும்ப ஜெபம் வளருதா? உங்கள் தனி ஜெபம் வளருதா? பரிசுத்தம் வளருதா? தேவனுக்குள்ள வளர்ற வாழ்க்கை வளருதா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைய வேண்டாமா? டே பை டே. யோசிச்சு பாருங்க. தான் ஒரு தரிசனம் காண்கிறார் நினைக்கிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. தரிசனம் பார்க்கிற அளவுக்கு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாத ஒருத்தர் இன்னைக்கு என்ன அழகா விஷனை பார்க்குற பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்க சொல்வீங்களா, நீ மறுதளித்தவன், சத்தியம் பண்ண தொடங்கினவன், நீ தெரியாதுன்னு சொன்னவன், ஒரு பொம்பளைக்கு முன்னாடி மறுதளிச்சவன் நீங்க இன்னைக்கு பேதுரு சொல்ல முடியாது. அவன் சொல்லுவான், அது அப்ப கடந்த கால வாழ்க்கையை பார்க்காத நிகழ்கால வாழ்க்கையை பார். ஒரு மனுஷனுடைய கடந்த கால வாழ்க்கையை வச்சு நிகழ்கால வாழ்க்கையை நீங்க மதிப்பிடக்கூடாது. கடந்த காலத்தில் விழுந்து போயிருக்கலாம், நிகழ்காலத்தில் எழுந்து கர்த்தருக்காக பயன்படலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த காலத்தில் தவறி போயிருக்கலாம். எந்த ஒரு மனுஷனையும் கடந்த காலத்தை வச்சு பார்க்கவே கூடாது. தேவன் அப்படி பார்க்கிறவரும் அல்ல. இந்த பகல்ல நானே உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்க்கையை பலரும் பழைய வாழ்க்கையை கடந்த காலமா வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த 2வது வருஷம் ஆண்டு விழாவில் கர்த்தர் உங்களை புதியதாய் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வாராக இயேசுவின் நாமத்தினால். ஆமென் சொல்லுங்க. என் கூட வேதாகம கல்லூரி படித்த ஒருவர் இந்த மாவட்டத்துக்கு நான் கூட்டத்துக்கு வரும்போதெல்லாம் வருவார் என்னை பார்க்க. என் கூட தான் படித்தார். அவரு என்னை பைபிள் காலேஜில் படித்த ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கல, ஒரு கர்த்தருடைய வார்த்தையாக பார்க்குறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது நல்ல கவனிங்க, வயசனம் தெரிஞ்சா சொல்கிறேன். உடன்படிக்கை பெட்டி சொல்லுங்க. இன்னொருத்தோட கோச்சிக்காம சொல்லுங்க. இன்னொருத்தோட சொல்லுங்க, அவியல் எக்ஸ்ட்ரா தருவோம் சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி. தேங்க்யூ. பெலிஸ்தரின் தேசத்தில் இருக்கும்போது மூலவியாதினால சாகிறான். ஊசா பிடிக்கும் போது சாகிறான். ஓபேத்தேதோம் வீட்டில் இருக்கும்போது ஆசீர்வாதம் இல்லையா? பெலிஸ்தரின் தேசத்தில் இருக்கும்போது மூலவியாதியால சாகிறான். ஆமாவா? ஊசா பிடிக்கிறான், சாகிறான். ஆனால் ஓபேத்தேதோம் வீட்டில் இருக்கும்போது இருந்த கொஞ்ச நாள்லே ஆசீர்வதிச்சிட்டார். கொஞ்ச நாள்ல. ஏன்னு என்னைக்கு அது யோசிச்சிருக்கிறோமா? ஏன் அந்த பெலிஸ்தீன் தேசத்தில் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் தாகோன் பக்கம் வச்சாங்க. மதிக்காத பெலிஸ்தியர்கள். ஊசா 40 வருஷம் என் வீட்டில் இருந்ததுனால, பழக்கப்பட்டதுனால பிடிச்சான், பயம் இல்லாததுனால. ஆனா ஓபேத்தேதோம் எப்படி தெரியுமா? அது வந்த நாள் முதற்கொண்டு அதற்குண்டான மரியாதை, கணம், பலி எல்லாம் செலுத்தினா பாருங்க. அதற்குண்டான கணம், மரியாதை, பலி செலுத்தும் போது அடி விழல, ஆசீர்வாதம் வந்தது. பழக்கப்பட்ட பைபிள் தான், பழக்கப்பட்ட பிரசங்கியார் தான், பழக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான், பழக்கப்பட்ட பாட்டு தான். ஆனால் சிலர் உணர்ந்து பாடுகிறார்கள், அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சிலர் உணர்ந்து வேதத்தை படிக்கிறார்கள், அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சிலர் கர்த்தர் என்னோடு பேசட்டும் என்று ஆளை அல்ல தெய்வத்தை வைத்து பார்க்கிறார்கள், அதனால் அதே மனிதர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். பழக்கப்பட்ட உடன்படிக்கை பற்றி நான் பார்க்கல, அது என்னை ஆசீர்வதிக்கிற உடன்படிக்கை பற்றி, அதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு மரியாதைன்னு சொன்ன உடனே அதனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு.
வளரணுமா? இந்த கூட்டங்கள்லாம் எதுக்குங்கிறீங்க? நான் இவ்வளோ தூரம் 4 மணிக்கு கிளம்பி 10:30 மணிக்கு வந்திருக்கிறேன். என் சரீர பலவீனங்களை சொல்லி மாளாது. 4 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு போனேன். எல்லாத்தையும் பார்த்தேன், வந்தேன். இங்கேயும் சரியான கூட்டங்கள் கடந்த வாரத்தில். ஆனால் இந்த தேதி நம்ம கொடுத்துட்டோம், போயிடுவோம். எனக்கு நல்லா தெரியும் ஆண்டு என்னை எங்கேயும் தேவையில்லாமல் கொண்டு போக மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நானும் தேவையில்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே. ஏன் இவ்வளோ தூரம் வந்துடும்? எதுக்கு கூட்டங்களுக்கு வரும் தெரியுமா? என்னை நான் வளர்த்து கொள்வதற்காக. ஏன்? நமக்கு ஜீவன்லாம் கொஞ்ச நாள் தான். பக்கத்தால் சொல்லுங்க, ரொம்ப நாள்லாம் வாழ்ந்துக்கிட முடியாது. பயமா இருக்குல்ல? அவ்வளோ பயம். உசுரை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ பயம். மனுஷன் வாழ்நாள் குறுகினவன். நீங்க நல்ல முதிர்ச்சியான விசுவாசியா இருந்தீங்கன்னா மரணத்துக்கு கண்டு பயப்பட மாட்டீங்க தெரியுமா? அது எந்த வயசுல வந்தாலும் அதை பத்தி கவலையே. ஏன்னா எனக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த ஜீவியம் நிரந்தரம் இல்லை. பாஸ்டர் நான் போயிட்டேன், என் பிள்ளை யார் பார்த்துக்குவா? அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்குவாரு. அழைப்பு வந்தால் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பரவாயில்ல, கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, இந்த சப்ஜெக்ட் பேசினால எல்லாம் சோகமாயிருவாங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு. சாக கொடுத்தார்கள் சொல்ற எபிரேய வாக்கியம். மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படி அவர்கள் தங்களை சாக கொடுத்தார்கள். வளர்ச்சி வரணும். நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா சகித்துக் கொள்வீங்க தெரியுமா? பொறுத்து கொள்வீங்க தெரியுமா? சண்டை போட மாட்டீங்க தெரியுமா? கெட்ட வார்த்தை வராது தெரியுமா? காரணம், நான் வளர்ந்துட்டேன். நம்மளை பத்தி என்ன பேசினாலும் அதை பத்தி கண்டுக்க மாட்டோம். நான் வளர்ந்துட்டேன். என் காது கேட்காது. சங்கீதக்காரன் சொல்றான், நானும் கேளாத செவிடனை போல. பரியாசம் பண்ணினாலும், நிந்தையா சொன்னாலும், பலியாய் சொன்னாலும், என்ன சொன்னாலும் நானும் கேளா. சில நேரம் நீங்க காதுக்கு தீனி போடாதீங்க. கேளாத செவிடனை போல இருந்து பாருங்க. உங்களுக்கு விரோதமா பேசுறவெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுவான். கர்த்தர் உங்களை நல்ல ஆசீர்வாதமா கர்த்தர் வைப்பார். ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? அப்ப அடே அப்பா, மணி 12:40 போகுது. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. 1 மணிக்கெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்றவங்க கை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க. அடே அப்பா, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க. இப்போ ஒரு மனுஷன், இப்போ இந்த பேதுருவின் வாழ்க்கையில் ஆண்டவர் தலையிடுறார். ஒரு ஜெபத்திற்கு பிறகு தேவன் தலையிடுறார். 5 அற்புதங்களை டக்கு டக்குன்னு சொல்ல போறோம் வேதாகமத்திலிருந்து. இதெல்லாம் நம்ம 2ஆம் வருஷத்தில் இந்த ஸ்தோத்திர குடிக்கு வந்திருக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் நடைபெறும். பாருங்க, சாப்பாடுலாம் உங்களுக்கு முன்னக்கூடியே வந்திருக்கு பாருங்க. ஏசு ரத்தம் செய்யும். எனக்கு இந்த நாகர்கோயிலில் பிடிச்சதே ஒன்று தான், பாயசம். உண்மையாதான். கேரளாவுக்கு போனாலும், கர்நாடகாவுக்கு போனாலும், இலங்கைக்கெல்லாம் போயிருக்கு, எங்கெங்கேயோ போயிருக்கிறேன். நாகர்கோயில் பாயாசத்தை அடிச்சு ஒருத்தனும் வந்ததில்லை இது வரைக்கும் தேசத்தில். பாயாசத்தை அடிச்சுன்னா எப்படிதான் வைக்கிறீங்களோ தெரியல இந்த பாயாசத்தை. நானும் ஒரு சமயம் இந்த பருப்பு பாயாசம் வச்சு கொடுக்கணும் ஒரு ஊரில் சொன்னேன்னா, அவங்க பாயாசத்தை வச்சாங்க. இலையில ஊற்றுனா அங்கே போய் நான் பிடிச்சிட்டு வந்தேன். இந்த நாகர்கோவில் பாயாசத்தை என்னதான் செய்வீங்களோ. நான் முத இந்த நாகர்கோவிலுக்கு வரும்போது ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தேன் ஃபஸ்ட் டைமில். அது ஒரு சபை நாள் விழா. நல்லா போட்டு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. நான் பாயாசத்தை டம்ளரில் வாங்கினேன். என் கூட ஒருத்தர், என்ன உலகம் நீங்கள் இப்படி பாயாசத்தை டம்ளரில் குடிக்க கண்டிருக்கா? ஐயோ, அப்படி தான் எங்கள் ஊரில் குடிப்பாங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி அவராக என் இலையை லைட்டாக தள்ளிட்டு, இருக்கிறதெல்லாம் தள்ளிட்டு வலிச்சிட்டு அதில் ஒரு 3 கரண்டி பாயாசத்தை ஊற்றினார். 2 பழத்தை அவராக பிணைஞ்சி போட்டார். 2 பப்படத்தை அவராக நசுக்கி போட்டார். இப்போ நசுக்குங்கனார். ஐயோ, இதை பாஸ்டர் நசுக்குங்க அப்படியே நசுக்கினேன். எடுத்து ஐயோ, நான் இப்படி சாப்பிட்டு பழகவே இல்லை ஐயா, எனக்கு நீங்கள் சாப்பிடுங்கனார். அன்னைக்கு எடுத்து சாப்பிட்டதான் இன்னைக்கு வரைக்கும் ஒட்டிக்கிச்சு, நீ விடவே மாட்டேங்க.
சவுத்து பக்கம் ஒரு கல்யாணத்துக்கு போய் இதே மாதிரி ஊட்டி நசுக்கி எடுத்து அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்தான். நான் சொன்னேன், நீ நாகர்கோயிலுக்கு போய் பாயசம் சாப்பிட்டு பாரு. இப்போ நாகர்கோயிலில் நீங்கள் இருக்கா பாயசம்? இல்லை, தெரியல என்னென்ன பாயாசத்தை. நீங்கள் நாகர்கோயிலில் மயிலாடியில் பிரசவம் பண்ணும்போது நாளே சொன்னேன், இந்த பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். ஒரு அம்மா எனக்கு 3 நாளும் பாயாசம் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அந்த அம்மாவை நான் மறக்கவே மாட்டேன். சத்தம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பூமியில் இருக்கீங்க தெரியுமா? நல்ல தண்ணி இருக்கு, நல்ல இயற்கை வளம் இருக்கு, ஆமாவா இல்லையா? நல்ல கூட்டங்கள் இருக்கு. ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது உலகத்திலேயே கன்னியாகுமரி மாதிரி யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க இல்லையா? நான் கூட பைபிள் கழிச்சு படிக்கும்போது டீமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நீ என்ன செய்ய போகிற, எங்கே ஊழியம் செய்ய போகிற, எங்கே போய் பொண்ணு எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டக்குன்னு சொன்னான், எங்கே போய் பொண்ணு எடுக்காத, நாகர்கோயிலில் போய் பொண்ணு எடு. ஏண்டா அங்கே ஹலோனா கிலோன்னு கேட்கும்டா நகை அப்படின்னா. ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் படையெடுத்து ஏன் வர்றாங்க? எல்லாம் 916 KDM வாங்கின விலைக்கே வித்தரலாம் இல்லையா? என்ன வளம் இல்லை இந்த ஊரில். ஆமீன் சொல்லுங்க. உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியில் நீங்கள் எல்லாம் வாழ்றீங்க. இந்த ஊர் ஜனங்க தான் உலகத்தில் நடக்கிற மிஷனரி ஊழியங்களை 3 பகுதி தாங்குறாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆகவே உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக நீங்கள் செய்து வருகிற ஒன்றையும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இப்படியே இருந்துடக்கூடாது. இவ்வளவு ஏதுக்களை ஆண்டவர் தரும்போது நான் கொஞ்சம் வளரணும். எங்கள் ஊரில் சேனலில் தண்ணியே இருக்காதுமா. சேனலே கிடையாது. முதல்ல எங்கேயாவது குட்டை தான் இருக்கு. இங்கே சேனலில் எங்கேயாவது தண்ணி ஓடுனுச்சுன்னா ஆச்சரியமாக நான் பார்ப்பேன். அடாடாடாடா, இந்த ஜனங்க எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு குளத்துங்கரையில் பக்கத்தில் கன்வென்ஷன். எனக்கு சட்டையெல்லாம் கழட்டிட்டு குளிச்சிடலாமான்னு ஒரு எண்ணம் வருது. சுற்றியில் விசுவாசி இருக்கிறாங்களேன்னு நினச்சிட்டேன். அதனால் நான் பாத்ரூம்குள்ளேயே போய் குளிச்சுக்கிட்டேன். எவ்வளோ ஆசீர்வாதமான பூமியில் நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த நல்ல தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இருக்கிற ஊரை ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. இந்த ஊருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அற்புதமான ஊர். என்னுடைய 1 வருஷ ஊழியத்தில் காவாசி நாகர்கோயிலில் பல திருச்சபையில் பிரசவம் பண்ணுறேன். இந்த ஊருக்கு வரும்போதில் இந்த ஊரை நாங்கள் ஆசீர்வதிப்போம். இந்த ஊரின் ஜனங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் வாழ்க்கையில் தலையிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில் என்ன செய்வார்? தலையிடுவார். சரி, இப்போ தேவன் தலையிடும் போது நடக்கிற 5 அற்புதங்களை வேகமாக சொல்ல போகிறேன். 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் இப்படி சொல்லுது. 7வது வசனம் பாருங்க. வெளிச்சம் பிரகாசித்து. நம்பர் 1, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தலையிடும் போது வெளிச்சம் பிரகாசிக்கும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இருளின் தேவன் அல்ல. சொல்லுங்க, வெளிச்சத்தின் தேவன். எபேசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, முன்னே அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஐயா, எவ்வளவு பெரிய இருட்டுக்குள் ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் ஒரு தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த இருட்டா இருக்காது, அந்த இருள் வெளிச்சமாய் மாறிப்போம். நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். 9 தெய்வத்தை என்னுடைய தாயார் வணங்கினார்கள். ஆதியிலேயோ ஜாதியில நாங்கள் கிறிஸ்தவங்க கிடையாது. சேலம் பக்கத்தில் இருக்கிற மேட்டூர் டேம் தான் எங்கள் சொந்த ஊர். அங்கே தான் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. எங்கேயுமே போய் விடுதலை கிடைக்காது இருக்கிற என்னுடைய தாயாருக்கு ராத்திரி 11:30 மணிக்கு ஆலயத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே ஒரு போதகர் ஜெபித்ததின் விளைவு அசுத்தாவிலிருந்து தாயார் விடுதலையாக்கப்பட்டார். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சத்தமாய் கத்தி இயேசுவை சொந்த தெய்வமாய் என்னுடைய தாயார் ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருந்த இருள் விலகி வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த பகல் கூட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்கிற இருள்களாய் இருக்காது, இருள்கள் வெளிச்சங்களாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இருளில் இருந்து ஒரு மனிதனை வெளிச்சத்துக்கு இழுத்து கொண்டு வருகிற தேவன். இருள் என்னை ஆதிக்கம் செய்துவிட முடியாதே.
ஓ ராபா சந்தடா ரபா ரே கத்துடால் அதியந்தனா. எதெல்லாம் இருள், எங்கெல்லாம் இருள் இருக்குதோ இந்த பகல் வேளையில இந்த ஊழியத்திற்கு ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேறு வெளிச்சம் உதிக்கட்டையா. இருளின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இருளை ஒழிக்க வந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே வெளிச்சத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென், 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 ஆமென். மரண இருளில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, இந்த நல்ல மதியான வேளையில நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருள் தேவனுடைய தலையீடுனால அது வெளிச்சமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் சொல்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. காரணம், அவர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. உங்க சொத்து காரியத்தில் ஒரு வெளிச்சம். ஆமென் ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் தேவனுடைய வெளிச்சம் உதிக்கணுமோ அந்த காரியத்தில் தேவனுடைய வெளிச்சம் உதிக்கும் இயேசுவின் நாமத்தினால. அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சம் அங்கே உதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல கவனிங்க, யாராவது பிரசங்க எழுதுறதா இருந்தா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல தேவன் தலையிடும் போது என் வாழ்க்கையில வெளிச்சங்கள் பிரகாசிக்கிறது. ரெண்டாவது பாருங்க, அதே 7ஆம் வசனத்தில் கீழே படிச்சு பாருங்க. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்றான். பைபிள்ல பாருங்க, உடனே சொல்லுங்க, உடனே என்ன விழுந்துச்சு? சொல்லுங்க, சங்கிலியா சங்கிலிகளா? சங்கிலிகள் வேற, சங்கிலிகள். சங்கிலிகள் எப்படி இருக்கும்? கரெக்ட், ரைட். ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும். எல்லாரும் என்னை பாருங்க, எப்படி இருக்கும்? ஒன்னோட. சரி, இந்த சங்கிலியில் என்ன இருக்கு? ஏரோதுவின் முத்திரை இருக்கு. இருக்கா? ரைட். இந்த சங்கிலியில் என்ன இருக்கு? பூட்டி இருக்கு. அப்ப இதனுடைய சாவி ஏரோதுகிட்ட இருக்கு. இருக்கா? இருக்கு. இந்த சங்கிலியில் என்ன இருக்குது? ஏரோதுனுடைய அனுமதி தேவை. தேவையா? தேவை. இப்ப ஆண்டவர் தலையிடுறாரு. சாவி இல்லாம, அனுமதி இல்லாம, ஏவன் தெய்வம் தேவையில்லாம அவனை போட்டிருந்த சங்கிலிகள் உடனே கீழே விழுகுது. எப்படி? மனசுல ஆகுதாம்மா? சத்தியம் புரியுதாம்மா? ஆண்டவர் தலையிட்டார்னா எவன் போட்ட சங்கிலியா இருந்தாலும் இன்னைக்கு கீழே விழுந்துரும். அது எவன் போட்ட சங்கிலியா இருந்தாலும் இன்னைக்கு விழணும். நீங்க ஜெபத்தில் விழணும். ஆமென் சொல்லுங்க. சில குடும்பங்கள் முன்னேற முடியாதபடி சில சங்கிலிகள், சில காரியங்கள் செயல்பட முடியாதபடி இருக்கிற சில சங்கிலிகள். ஆண்டவரே, இந்த காலையில சங்கிலிகள் எல்லாம் கீழே விழட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் எல்லாம் ஒரு தெய்வீக தலையிடுனால எல்லா சங்கிலிகள் எல்லாம் அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லா சங்கிலிகள் இந்த பகல் வேளையில நான் உயரக்கூடாதபடி, நான் முன்னேறக்கூடாதபடி, நான் தேவனுக்குள்ள வளர முடியாதபடி ஊழியத்தை தடைப்படுகிற எல்லா சங்கிலிகள் இந்த பகல் வேளையில அது தேவனுடைய தலையீட்டினால அது இன்றைக்கு கீழே விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. அது இன்னைக்கு கீழே விழட்டும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க கூட சில சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கலாம். தேவன் அந்த சங்கிலிகளை இன்னைக்கு கீழே விழ பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினால. சில மனித எதிர்ப்புகள் என்கிற சங்கிலிகள், சில கஷ்டங்கள், மனதின் அடிக்காயங்கள், சில தீராத பிரச்சனைகள் இந்த பகல் வேளையில அந்த சங்கிலிகள் எல்லாம் கீழே விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. விழட்டும், சங்கிலிகள் கீழே விழட்டும். அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப என்னை உற்சாகப்படுத்தின, என்னை யோசிக்க வச்சத. ஏரோதுவினுடைய தயவு தேவையில்லை, ஏரோதுனுடைய சாவி தேவையில்லை. ஆண்டவர் தலையிட்டா எந்த இடத்திலிருந்தும் கர்த்தரை தூக்கிட்டு வந்துருவாரு. எந்த போராட்டத்திலிருந்தும் தேவனை தூக்கிட்டு வந்துருவாரு. ஐயோ, இவங்க அவங்க எவ்வளவு பெரிய பிசாசின் கிரியிலிருந்தும் தேவனை தூக்கிட்டு வந்துருவாரு. உடனே சங்கிலிகள் அத்தனையும் கீழே விழுந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவரே தாமதமாய் அல்ல ஆண்டவரே, உடனே சங்கிலிகள் கீழே விழட்டாண்டவர். தாமதமாய் அல்ல ஆண்டவரே, உடனே சங்கிலிகள் கீழே விழட்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க முடியாதபடி கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா, அது கூட ஒரு சங்கிலி தான். விசுவாசிக்க முடியாதபடி கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா, அது கூட ஒரு சங்கிலி தான். வேதாகமத்தை வாசிக்க முடியாதபடி கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா, அது கூட ஒரு சங்கிலி தான். உங்கள் குடும்பத்தில் தேவையான பொருளாதாரம் இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட ஒரு சங்கிலி தான். படிச்சு முடிச்சிருப்போம், நல்ல வேலை கிடைக்காது, அது கூட ஒரு சங்கிலி தான். குழந்தை பாக்கியம் கிடைக்காம கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கும், அது கூட ஒரு சங்கிலி தான். எப்பேற்பட்ட சங்கிலியா இருந்தாலும் இந்த பகல்ல, இந்த 2வது வருஷம் ஆண்டு விழாவில் இயேசுவின் நாமத்தினால அவைகள் எல்லாம் கீழே விழட்டும், 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 விழட்டும். உராபாலா துடே ரிபலபர துடா சந்தடா ரிபலபிரிபல துடப சத்துடப கியாதரபா. விழட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆராதிக்கிற, துதிக்கிற, ஜெபிக்கிற, தெய்வத்தை தேடுகிற எல்லாருடைய வாழ்க்கையில காணப்படுகிற சங்கிலிகள் கீழே விழட்டும். இயேசுவே, glory, 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 glory. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரு அற்புதம், 3வது ஒரு அற்புதம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த 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 வசனத்தை 10வது வசனத்துல படிங்க. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து எப்படி திறந்துச்சான்? சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க, தானா. சொல்லுங்க, தானா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 1 காவல், 2ஆம் காவல், இருப்பு கதவண்டி போகிற வழி இல்லையா? அப்படி இருக்கு, இப்படி இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி இருக்குதுல்ல. இப்போ வந்து நின்ன உடனே ஏரோதனுடைய சிறைச்சாலை என்பது சாதாரணமானதல்ல, பயங்கரமான ஒன்று. இப்போ வந்து நின்ன உடனே அவ்வளோ பெரிய கேட்டு தேவ பிரசனத்துக்கு முன்னாடி தானா திறக்கு. யாருடைய அனுமதியும் இல்லாமல் தானா. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, நீங்கள் நம்பினீங்கன்னா, இந்த செய்தி ஆண்டவர் எனக்கு பேச சொன்னார், நான் பேசுகிறேன். இதுவரைக்கும் எதெல்லாம் தாமதமாக இருந்துச்சோ, இதுவரைக்கும் எதெல்லாம் நடக்காது நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ, இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு தடைகளாக இருந்துச்சோ, இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் தானா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோட பேசுறார். நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு அழுது கண்ணீர் வடிச்சு ஆண்டவற்ற போராடின காரியமெல்லாம் தானா, 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 தானா. நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற சில காரியங்களுக்கெல்லாம் வெளியரங்கமா தானா திறக்கும். குடும்பத்தில் கூட சொல்லாம நீ மட்டும் தனியா ஆண்டவர் நீயும் போராடி கண்ணீர் வடித்து யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற அத்தனை காரியத்திலும், அத்தனை காரியத்திலும் யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற அத்தனை காரியத்திலும் என்ன புரிந்து கொள்ள கூட யாரும் இல்லை என்று சொல்லி பல நேரத்தில் தனியா வடிக்கிற அத்தனை காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உன் காது கேட்க சொல்றாரு. அது உனக்கு தானா திறக்கும். சில ஆசீர்வாதங்கள் தானா திறக்கும், சில கிரியைகள் தானா திறக்கும், சில வாசல்கள் தானா திறக்கும். இதுவரைக்கும் கட்டப்பட்டிருந்த பல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அவைகள் தானா திறக்கும். சில விஷயங்களை கர்த்தருக்கு தானாய் திறக்கிறவர். மருத்துவரின் உதவி இல்லாமல் சில சுகங்கள் தானாய் திறக்கும். அல்லேலூயா, ஆமென். மருந்துகளின் உதவி இல்லாமல் சில சுகத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த பகல் வேளையில அது எனக்கு தானாய் திறக்கும். ஆமென். என் வயிற்று பகுதியில் காணப்படுகிற பல விஷயங்கள் இந்த பகல் வேளையில அது தானா திறக்கும். அந்த கட்டிகள் தானா உடையும், அற்புதங்கள் தானா நடக்கும், கிரியைகள் விலகி போகும். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே எதெல்லாம் எனக்கு திறக்காது நினைச்சிருக்கிறோம் அந்த கதவுகளை ஆண்டவர் எனக்காக திறக்கிறவர். சில ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் எனக்காக திறக்கிறவர்.
என்ன அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? முதலாம் காவல், 2ஆம் காவல், நகரத்திற்கு போகிற 20 கதவை. இப்போ எங்கே இருக்கிறான் பாருங்க. நம்மளை யாருமே கொண்டு வர முடியாத நிலைமையில கொண்டு போய் பிசாசு ஒளிச்சு வச்சிருந்தாலும் தெய்வீக தலையீடு எல்லாரும் காணும்படி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நான் சொல்றத சிலருக்கு சொல்றேன். உன் நாமத்தை அழிக்க, உன் பேரை ஒழிக்க, நீ ஒண்ணுமில்லாம போக ஏதோ ஒரு சிறைக்குள்ள கொண்டு போய் பிசாசு ஒளிச்சு வச்சிருந்தானா தேவ பிரசன்னம் உன்னை தூக்கி கொண்டு வர வேண்டிய இடத்துக்கு நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிரசன்னம் மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்துவிட முடியும். ஆனாய் திறக்குதே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, 4வது ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. சமயமாகிட்டே இருக்கு. 11 படிங்க. அவன் என்ன சொல்றான்? நீங்க கொஞ்சம் இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. தெளிவு வந்த போது 1, அப்புறம் 2, கர்த்தர் மெய்யா இப்பொழுது. நல்லா கவனிங்க. பேதுருவை குறித்து என்ன நினைச்சாங்க? யாக்கோபு செத்தது போல இவனும் செத்துவான், அப்படிதான். ஆனா தேவ தலையீடு என்ன தெரியுமா செய்யும்? மனிதர்கள் நினைக்கிற மாதிரி நடக்கவே நடக்காது. நல்லா கவனிக்கணும். சிலர்லாம் உங்களை பத்தி நினைக்கிறாங்க, இதெல்லாம் என்னத்தை உருப்பட போகுது, இதெல்லாம் எப்படி உருப்பட போகுது. இன்னைக்கு இந்த தேதி குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க உருப்பிட்டு ஒரு காலத்தில் நிற்பீங்க, அப்படின்னு சாட்சி சொல்வீங்க. நான்லாம் உருப்பட மாட்டேன்னு தான் நினைச்சேன், என்னை கர்த்தர் உருப்பட வச்சார். தேவன் யாக்கோபை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பேர் லூஸ். தேவன் யாக்கோபை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பேர் பெத்தேல். அது ஏல் பெத்தேல். லூஸா இருந்தது ஏல் பெத்தேலா மாறுனா. நான் கூட இன்னைக்கு ரொம்ப லூஸா ஒன்னுத்துக்கு உதவாத நான் இருந்தா என்ன பெத்தேலா மாற்ற வேண்டிய பொறுப்பு தேவன்ட்ட. ஆமென் சொல்லுங்க. ஏரோதின் கை, யூத ஜனங்களின் எண்ணம், இவங்களுக்கெல்லாம் என்னை விடுதலை ஆக்கினாரே. சொல்றா, வெளியில வந்து சொல்றா. ஏரோதின் கை கொலை செய்வது, யூத ஜனங்களின் எண்ணங்கள் ஏரோதுக்கு உதவி செய்வது. அப்பா, என் ஆண்டவர் இதுக்கெல்லாம் விடுதலை ஆக்கினாரே. இந்த மனுஷெல்லாம் இப்படி சொன்னானே, இந்த எண்ணங்களுக்கெல்லாம் என்னை விடுதலை ஆக்கினாரே. இவங்கெல்லாம் இப்படி சொன்னாங்களே. நான் இப்படி சொல்றேன், சிலரின் நினைவுகளில் நீங்கள் அற்பமா எண்ணப்படலாம், சிலரின் நினைவுகளை நீங்கள் உருப்பிட மாட்டாங்கன்னு அவங்களா எண்ணலாம், சிலரின் நினைவுகள் இதெல்லாம் தேறி வராதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நினைவுகளுக்கெல்லாம் மேலாக உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. நேத்து கோயில்பட்டி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். கோயில்பட்டி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ என் திருமண ரிசப்ஷனுக்கு பிரசங்கம் பண்ண ஒரு ஐயா, அவர் வந்து உட்காந்துருக்கிறார். இப்போ எனக்கே கல்யாணம் ஆகி 22 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என் பிள்ளைங்க 2 காலேஜ் படிக்குதுங்க. வந்து உட்காந்துருந்தார். பிரசங்கம் முடிச்சுட்டு வந்து கேட்டார், ஏப்பா நீ தானே அது இல்லை வேற யாருமா அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டேன். என்னால் நம்பவே முடியல. போயிட்டு நைட்டு அவரால் கிரகிக்க முடியல. நேற்று அந்த பிரசங்கத்தை நான் கேட்டு போயிட்டு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். நான் இன்னும் ஏதோ ஒரு இதுக்குள்ளேயே இருக்கிறேன். அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இதெல்லாம் என்னத்தை ஊழியம் செய்ய போகுது அப்படி நினச்சிச்சிங்க, இதெல்லாம் என்னத்தை தேர போகுது. இந்த யார் உங்களை தேராதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுங்களை தான் கர்த்தர் தேத்துவார். பார்த்துருக்கீங்களா? இந்த ஊருக்கு நான் வந்திருந்த போது, இந்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ணும்போது, ஒரு பையன் ரொம்ப மோசமான பையன். மோசமான மீன்ஸ் செல்லை நோண்டி விளையாட்டு கேம் விளையாண்டு எந்நேரம் பார்த்தாலும் கை கேம் இருக்கும். படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு. வீடு விசிட்டு இங்கே ஒரு பாஸ்டர் போகிறாரு, கேம் விளையாண்டுட்டே இருக்கான். குடும்ப சேவம் பண்ணுறாரு, கேம் விளையாடுறான். அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம். அவங்க அப்பா, இவெல்லாம் உருப்பட மாட்டான் பாஸ்டர், தயவு செஞ்சு இவனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறணும். ஆனால் அந்த பையனுக்கு ஒரு கிருபை அந்த பாஸ்டர் கண்டுபிடிச்சிங்க. வாடா, வீடியோவில் வேலை செய்றியா? வீடியோவில் எடிட்டிங் வேலை கொடுத்தாங்க.
அழகாக வீடியோ எடுத்து டிசைன் பண்ணி அழகாக இது பண்ணி இன்னைக்கு 4 சபைக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவங்க அப்பா இவனா அவன் அப்படிங்கிறாரு. நான் அந்த சபையில் பிரசங்கம் பண்ணுறேன், சாயங்கால கூட்டம், அந்த யூடியூப் அந்த தம்ப்நெயில் வச்சிருக்கிறான். எனக்கு அந்த மாதிரி ஒரு போஸ்டர் யாருமே ரெடி பண்ணல, அப்படி ஒரு போஸ்டர். அப்போதான் இவன் 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 ரொம்ப மோசமான பாஸ்டர், சுத்தமாக உருப்படாத கேஸு, லூஸு. இவங்க அப்பாவே எனக்கு எழுதி கூட கொடுத்துரு, எனக்கு பிள்ளைன்னு தயவு செஞ்சு கொண்டு போயிருக்கிட்டாரு. என் வயிற்றில் ஒரு தேவையில்லாத கருவன்னு உருவாச்சு நினச்சேன் அப்படின்னாரு. இன்றைக்கி அந்த பையன் காலேஜை முடிச்சுட்டு ஒரு 4 சபைகளுக்கு ஆசீர்வாதம் போது அவங்க அப்பா அவனை பார்த்து காணந்த கண்ணீர் வடிக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் உருப்படாதுன்னு, தேராதுன்னு. பத்சேபாவோட பாவம் செஞ்சுட்டா தாவீது உருப்பட மாட்டான்னு எல்லாரும் நினைச்சாங்க. அவ்வளவுதான், நீ ராஜாங்கெல்லாம் ஸ்திரப்படாது. சவுலின் ராஜ்யபாரம் அழிஞ்சது போல இவனின் ராஜ்யபாரம் அழிஞ்சேன். ஆனா அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல், மீண்டும் அவன் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது. ஏதோ ஒரு காலத்துல செஞ்ச தப்பை வச்சு யாராவது உங்களை என்ன குத்தி காமிச்சுட்டே இருக்கிறாங்களா? இதெல்லாம் அந்த தப்பை வச்சு இதெல்லாம் உருப்படாது, அந்த தப்பை வச்சு இதெல்லாம் தேராது, அந்த தப்பை வச்சு இனிமே இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பார்ப்பது தவறை, தேவன் பார்ப்பது மனம் திரும்புதலை. முழு தேசமே தாவீது தப்பானவன் தப்பானவன், தேவனோ. அப்போஸ்தலர் அழகா எழுதுவாரு, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. என்ன அர்த்தம்? ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? ராகா பெண் நினைச்சிருப்பாங்க, இவன் வேசி தானே, இவன் எங்க உருப்பட போறா உருப்பட போறா உருப்பட. விசுவாச வீரர்கள் பட்டியல வந்துட்டாலே. உன் சொந்த சொல்லலாம் உருப்பட மாட்டேனே, எல்லாம் சொல்லலாம் உருப்பட மாட்டேனே. உன்னை உருப்பட வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு பையன் ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருக்கும் போது என் தோல் மேல சாஞ்சி கேட்டான், எனக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியலையே சரியா, நல்லா உருட்டுருவா பாஸ்டர்னு கேட்டான். நான் சொன்னேன், இல்லை, உன் கோல் துளிர்க்கும். எந்த பின்னணியும் இல்லாமல் வைக்கப்பட்ட ஒரு கோல் தேவ பிரசனம் இருந்தால் துளுத்துறோம். ஒரு பின்னணியும் தேவையில்லை, அந்த கோல் மேல ஒரு தேவ பிரசனம் பட்டா, செத்து போன ஒரு மரத்துக்கு ஒரு தண்ணீரின் வாசனை பட்டா துளிர்த்து ஏங்குனா, செத்து போன என் வாழ்க்கைக்கு ஒரு தேவ பிரசனம் பட்டா அது நிச்சயம் துளிர்க்கும். தண்ணீரின் வாசனையினாலே ஒரு செடி மரம் துளிர்க்கும் என்றால், தேவ பிரசனத்தினால என்னை துளிர்க்க வைக்கிற ஒரு ஜீவன் உள்ளது. தொலைத்திருவ, நீ எப்படியாவது பயப்படாத. யாரோ அவங்க என்னென்னமோ நினைக்கிறாங்களே, ஆண்டு இது சொல்றாரு. இன்னைக்கு சொல்றேன், சில கற்ப பிறப்பே முன்னாடி பேசிட்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசுற ஆட்களுக்கு முன்னாடி காலம் ஒன்று வரும், நீங்க இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருப்பீங்க. மதிக்கப்படாத நீங்க மதிக்கப்படுவீங்க, கூப்பிடப்படாத நீங்க கூப்பிடப்படுவீங்க. ஏரோதின் கையும் யூதஜனின் எண்ணமும் என் வாழ்க்கையில பழிக்கவே பழிக்காது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது என் வாழ்க்கையில பழிக்கவே பழிக்காது. நிச்சயம் தேவன் எனக்கான ஒரு காரியத்தை செய்தே முடிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க யாரனா என்னன்னா செய்யட்டும், ஆனா அவங்க ஒரு நாள் என் வாழ்க்கையில பழிக்கவே பழிக்காது. கடைசியாக ஒன்றை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். 11ஆம் வசனம் படிங்க. 11 இல்ல 11 படிக்கிறீங்க, 10 ஒரு நிமிஷம், சாரி 13 படிங்கம்மா. மறுபடியும் படிங்க. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை தட்டுங்க. கூட்டம் முடிய போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. தட்டுங்க. கூட்டம் என்ன செய்ய போகுது? முடிய போகுது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பெல்லடிச்ச பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்களாம் கை தூக்குங்க. பெல்லடிச்ச பள்ளிக்கூடத்தில் ரயில்வே தண்டவாளத்தை கட் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு ஒரு ராடை சொருகிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்களா? நல்லா கை தூக்கு. நான் பாருங்க, அந்த மாதிரி பரவாயில்ல. நிறைய பேர் ஆப்பிரிக்கா அமெரிக்காவிலாம் வந்துருக்காங்க. அந்த பெல் அடித்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்கள போய் கேட்டு பாருங்க. 8:15 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 8:45 எல்லோரும் அந்த வாட்ச்மேனை முறைப்பாங்க.
அதே வாட்ச்மேன் 4:15 ஒரு பில் அடிப்பார். அம்புட்டு சந்தோஷமா இருக்கும். டைன் 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 அப்படி மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த எண்ணாத்துமாவே கடைசி பில்லு மாதிரி தான் இருக்கு எல்லாத்துக்கும். அப்பா, இந்த எண்ணாத்துமா சொல்லும்போது முகத்தில் மலர்ச்சி எங்கிருந்து தான் வருது? சாமியார் பூசையை முடிச்சிட்டாரா சாமி? கடைசி குறிப்பு, கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. பேதுரு வாசற்கதவை. எல்லாரும் என்னைய பாருங்க. தேவனுடைய தலையீடு என்ன செய்யும்? எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஜெப குறிப்பே நடந்து வந்து வாசல் கதவை தட்டுது. தட்டுதா? எல்லாரும் ஒரு வீட்டில் மார்க் என்ன பேர் வீட்டில், ஆண்டவரே யாக்கோபு எழுந்துட்டோம், பேதுரு வேணும், யாக்கோபு எழுந்துட்டோம், பேதுரு வேணும், யாக்கோ அப்படின்னு ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த ரோதங்கிற ஒரு பொம்பளை பிள்ளை ஒற்று கேட்க வந்திருக்கு. அது ஏதோ கட்டஞ்சாய் எப்போட வந்திருக்கும் போல ஒற்று கேட்க வந்து, ஹை ஜெபத்தெல்லாம் நிறுத்துங்கம்மா. ஏன்? பேதுரு வந்திருக்கிறார், என்ன பிதற்றுகிறார் பைத்தியக்காரி, என்ன பிதற்றுகிறார் பைத்தியக்காரி, பைத்தியக்காரி போய் டீய போடு. ஜெபத்தை நிறுத்துங்கம்மா, பேதுரு வந்துட்டாரு, என்ன பிதற்றுகிறாய், நிறுத்துங்கம்மா. அதாவது ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குன்னு தெரியும். இப்படியா நடக்கும்? எங்க ஜெபிக்கிறாங்களோ அங்கே வந்து வாசகதவை தட்டினா உங்க ஜெபம் எங்கே குப்பையில போடப்படலாமா? ஜெபம் தெருவில் போடப்படலாமா? வாசற்கதவை தட்டும் ஜெபம். ஆவியான சொல்றத காதுள்ளவங்க கேளுங்க. வைத்த காய போட்டு பண்ற ஜெபம், விளக்கரியமாக்கப்பட்டிருக்கிற ஜெபம், படுக்கைய கண்ணீரால் நினைக்கிற ஜெபம், பாத்ரூம்ல கூட சிலர் வருகிற அந்த அழுகை குப்பையில் போடப்படுவதல்ல, வாசற்கதவை தட்டும். அது வாசற்கதவை தட்டின போது தட்டுறாங்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். வாசற்கதவை தட்டின உடனே அவன் பாருங்க, இந்த வசனம் கீழே இப்படி சொல்லும், எல்லாரையும் கையமர்த்தி கர்த்தர் தனக்கு செய்ததை விவரித்து சொன்னான். ஒரு அற்புதம் கூட செய்ய முடியாத என் வாழ்க்கையில கர்த்தர் என் வாழ்க்கையில விவரித்து சொல்லும் அற்புதங்களை செய்கிற அளவுக்கு என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு இது 2வது வருஷம் ஊழியத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு பெரிய சொல்றதுக்கு பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு காலங்கள் வரும், அப்பொழுது விவரித்து சொல்லும் அற்புதங்கள் இந்த ஊழியத்தில் நடைபெறும். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் விவரித்து சொல்லும் அற்புதங்களை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில தலையிட்டு உங்கள் ஊழியங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்து கட்டி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடித்திடுமே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை, சேர்ந்து பாடி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை, சொல்லுங்க எல்லாரும் மீண்டும், தோல்வி எனக்கில்லையே,
ஜெயமெங்கே, மரணமின் கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. நல்ல கைகளை தட்டி ஆவில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி, தேவனே என் வாழ்க்கையில ஒரு தெய்வீக தலை நாமத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும்.